சிலிண்டர் பயன்பாட்டை குறைக்குமாறு சுற்றறிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரோட்டில் ஹோட்டல் தொழிலையே நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிலிண்டர் பயன்பாட்டை குறைக்குமாறு ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு விநியோகஸ்தர்கள் சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய விவரங்களோடு நமது செய்தியாளர் குணசேகரன் இணைந்திருக்கிறார். குணசேகரன், விநியோகஸ்தர்கள் இப்போ சிலிண்டரை கொடுக்க முடியாத அளவுக்கு விநியோகம் செய்ய முடியாத நிலைமைக்கு ஆளாயிருக்கிறதா? அங்கு ஹோட்டல் உரிமையாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க? எப்படி இயங்குது? நிச்சயமாக அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நடத்தக்கூடிய இந்த போர் சூழலானது சர்வதேச அளவிலேயே இந்த எரி தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியாவிலும் ஒரு கடுமையான ஒரு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எரிவாயு விநியோகத்தை முழுமையாக தர முடியாத ஒரு சூழலில்தான் விநியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள். இவங்க ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் தற்பொழுது இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய ஈரோடு மாவட்ட தலைவர் தங்கராஜ் நம்மகிட்ட இருக்காரு. அவர்கிட்டயே இது தொடர்பான தங்கவேல் இருக்காரு. அவர்கிட்டயே முழுமையான இந்த விவரங்கள் குறித்து நம்ம கேட்கலாம். சார், இப்போ இந்த எரிவாயு விநியோகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு, என்ன மாதிரியான சுற்றறிக்கை உங்களுக்கு விநியோகஸ்தர் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு? இதுவரையில் விநியோகஸ்தர் 14 பேர் இருக்காங்க. இதுவரையில் முதல்ல இருந்த விட குறைச்சிட்டாங்க. முதல்ல 4 சிலிண்டர் கொடுத்தது இப்போ 3 சிலிண்டர் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் இது பிற்காலத்தில் எப்படி இருக்குன்னு எங்களால் சொல்ல முடியல. அப்படி தட்டுப்பாடு வர்றவரை நீங்கள் வேறு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சொல்லி எங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு இப்போ 3 மாத அளவில் சிலிண்டர் விலை ஏறிடுச்சு. கரண்ட்டும் சார்ஜ் அதிகமாகிருச்சு. ஆட்களும் இதாக இருக்கனால தொழில் நடத்துகிற ரொம்ப சிரமமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோன்னு தெரியல. எங்களுடைய கஷ்டங்களையும் இதையும் அறிக்கை மூலம் தமிழ்நாடு ஓட்டல் சங்கத்துக்கு தெரியப்படுத்தினோம். அங்கே எங்களுடைய மாநில தலைவர் வெங்கடசுப்பு அவர்கள் அதை பரிசீலனை பண்ணி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் போட்டு இப்பொழுது டெல்லி செஞ்சுருக்காரு. அவர் கேஸ் சிலிண்டரை பொறுத்தவரையிலும் உணவகங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க வரைக்கும் ஏற்பாடு செய்கிறதா சொல்லியிருக்கிறாரு. பட் எந்த அளவுக்கு கிடைக்கும்னு தெரியல. அப்படி தட்டுப்பாடு வர்ற காலத்துக்கு சிலிண்டர் கிடைக்கவில்லைன்னா எங்களால் ஹோட்டல் கடை நடத்த முடியாது. அப்படி நடத்த முடியாத போது சுமார் ஈரோடு டவுனில் மட்டும் ஒரு 4000 லேபருக்கு வேலை இருக்காது. இப்போ எவ்வளோ கடைகள் இருக்கின்றன? ஒரு நாளைக்கு எவ்வளோ சிலிண்டர் உங்களுக்கு இந்த எல்லா கடைகளுக்கு தேவைப்படுது? இப்போ எவ்வளோ குறைக்க சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க? அதை குறைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கா? அதாகப்பட்டது கிட்டத்தட்ட ஈரோடு சிட்டியில் பெரிய கடைகளே 100 இருக்குது. சாதாரண கடைகள் எல்லாம் சேர்ந்து 400 இருக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஈரோடு 1000 சிலிண்டர் கமர்ஷியல் சிலிண்டர் செலவாகிட்டு இருக்கு. கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்காத பட்சத்தில் என்ன செய்கிறதுங்க, மாற்று ஏற்பாடு கரண்ட்டு இல்லைன்னா விறகு தான் ஏற்படுத்தணும். அதுக்கு உடனடியாக மாற்றுறதுனா எங்களுக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் டைம் எடுத்து தான் செய்ய முடியும். இப்போ நாங்கள் சர்ச்சை பண்ண செஞ்சுருக்கிறோம்னா முக்கியமான உணவுகள் மட்டும் தயார் பண்ணுறோம். சைனீஸ் ஐட்டம் தயார் பண்ணுறதில்ல. காஃபி டீ எல்லாம் 11லேருந்து 3 மணி மட்டும் நிறுத்திடுவோம். அது மாதிரி முக்கியமான இதை மட்டும் நாங்கள் குறைச்சி என்ன செய்யுமோ செஞ்சிட்ருக்கிறோம். 4 சிலிண்டர் செலவான கடையில் இப்போ 3 சிலிண்டர் 2.5 சிலிண்டர் கொண்டாந்துருக்கிறோம். அதனால் மக்களுக்கு எல்லா பொருளும் அவங்க விரும்பினபடி கொடுக்குறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். ஆனால் அவங்களும் உணர்ந்து இருக்கிறத சந்தோஷமாக சாப்பிட்டு போயிடுறாங்க. நாங்கள் இதை அரசுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம். அவங்க நல்ல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உதவுவார்கள் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம். இப்போது சிலிண்டர் புக் பண்ணால் உடனே கிடைக்குதா உங்களுக்கு? இப்போ எவ்வளோ நாட்களில் உங்களுக்கு கிடைக்குது? விநியோகஸ்தர்கள் என்ன சொல்கிறாங்க? கமர்ஷியல் சிலிண்டரை பொறுத்தவரையிலும் டெய்லி சப்ளை. அதனால் இது மட்டும் நாங்கள் டெய்லி கேட்குற அளவுக்கு 1 2 குறைச்சி கொடுத்துட்டு போயிட்டுருக்குறாங்க. அவங்க இப்போ என்ன நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னா இன்னும் 2 நாள் 3 நாளைக்கு நாங்கள் சப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் எப்படி நிலைமை சீராயிருச்சுன்னா நாங்கள் கொடுத்துருவோம். சீரடையிலன்னு எங்களால் செய்ய முடியாது. அது முன்கூட்டியே உங்களுக்கு தெரியப்படுத்திட்டோம். நீங்கள் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செஞ்சுக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, அதுக்கு என்ன ஏற்பாடு செய்ய போகிறீங்க? இப்போ மாற்று ஏற்பாடுகள் அப்படின்னா நீங்கள் அது என்ன செய்ய முடியும்? அதுக்காக அடுத்து விறகு தான் போகணும். விறகு அடுப்பு வாங்கிட்டு செய்யணும். அது சிரமம். அதனால் என்ன செய்யறதுன்னு இன்னும் எங்கள் சங்கத்துக்குள்ளே முடிவு பண்ணி மீட்டிங் போட்டு தான் சரி பண்ணணும். எலக்ட்ரிக்கல் போடுறதுன்னா ஒரு அடுப்பு 25,000 ஆகும். ஒரு குறைஞ்சது 4 அடுப்பு போட்டாலும் 1 லட்ச ரூபா ஆகும். அது உடனடியாக செய்ய முடியாது. அதனால் அதுக்கு எங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் சென்னையில் தான் இருக்குது. அதுக்கு எல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி வந்ததுன்னா உடனடியாக எங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு எங்கள் சங்கத்து மூலம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உணவுப் பொருட்கள்லாம் சிலதெல்லாம் நீங்கள் செய்கிறத குறைச்சிருக்கேன்னு சொன்னீங்க. அப்போ அது ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு பாதிக்காதா? என்ன மாதிரியான உணவுகளெல்லாம் நீங்கள் குறைச்சிருக்கீங்க? அதாகப்பட்டது ஸ்பெஷல் ஐட்டமெல்லாம் தயார் பண்ணுறது கிடையாது. டீ காப்பியை குறிப்பிட்ட நேரம் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்காக 3 மாத அளவில் 300 ரூபா சிலிண்டர் ஏறி இருக்குது. ஆனால் நாங்கள் விலை பொருட்கள் விலை ஏற்றவே இல்லை. பழைய ரேட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் மக்கள் கொஞ்சம்
விரும்பின ஐட்டம் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. பட் கிடைக்க மட்டும் அவங்க திருப்திகரமாக சாப்பிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் அவங்களும் வந்து மக்கள் வந்து நாட்டினுடைய நிலைமை உணர்ந்துக்கிட்டதுனால சரிங்க அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க. இது தட்டுப்பாடு இல்லாத கிடச்சிக்கிட்டு தான் நாங்கள் இதே மாதிரி கண்டினியூ பண்ண முடியும். தட்டுப்பாடு வந்ததுனால எங்களால் நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறோம். அதுக்கு ஆவணம் செய்யுமாறு அரசை கேட்டுட்ருக்கிறோம். இன்னும் ஒரு 3 தினங்களுக்குள்ளாக இந்த மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு விநியோகஸ்தர்கள் தரப்பிலிருந்து இந்த ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு சொல்லியிருக்காங்க. இவர்களும் அந்த பயன்பாட்டையும் குறைக்க சொல்லி அறிவுறுத்திருப்பதன் காரணமாக சில முக்கிய உணவுகள் தயாரிப்பதையும் கூட உணவக உரிமையாளர்கள் தற்போதைக்கு நிறுத்தி இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.